இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காம் சம்பவம் எதிரொலியாக பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதிப்பு. தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரும் நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் எனவும் அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு. திமுக கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். உழைப்பால் வெல்லுங்கள் என்பதுதான் தன்னுடைய வேண்டுகோள் எனவும் பேச்சு. அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்துவதாக மத்திய பாஜக அரசுக்கு திமுக கண்டனம். எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் ஆதரவுடனும் திமுக எதிர்கொள்ளும் எனவும் திட்டவட்டம். அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். தலைமைக்கே சிக்கல் வரும் என்ற பயத்தால் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாக விமர்சனம். பாஜகவின் அரட்டல், மிரட்டல், உருட்டல் அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும். திமுகவில் வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. செங்கல்பட்டு அருகே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக நிர்வாகிகளுடனான மையக்குழு ஆலோசனை கூட்டம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக செயல்பாடு குறித்து முக்கிய ஆலோசனை. சைவ சித்தாந்தம் என்பது மதம் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது, சேவைக்கான அடையாளம். தனியார் பல்கலைக்கழகம் நடத்திய 6வது சைவ சித்தாந்த மாநாட்டில் வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு என ஜே.பி. நட்டா பேச்சு. என்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக மதுரை ஆதீனம் பரபரப்பு பேச்சு. மாநாட்டில் பங்கேற்க வந்தபோது அவரது கார் விபத்தில் சிக்கியதை சுட்டிக்காட்டி ஆவேசம். தேமுதிக இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதற்கு நல்லதம்பி எதிர்ப்பு. தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியில் இருந்து விடுவிக்க கோரிக்கை. மதுரையில் பணி நேரத்தில் தவிக தலைவர் விஜயை பார்க்க சென்ற காவலர் சஸ்பெண்ட். சீருடையின்றி கட்சிக் கொடியை அணிந்து விஜயை வரவேற்ற வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சியில் பட்டியல் இன மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்த ஆட்சியருக்கு எதிராக விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புத்தி கெட்ட கலெக்டரே மனைப்பட்டாவை ரத்து செய்யலாமா என முழக்கமிட்டதால் பரபரப்பு. சென்னை செனாய் நகரில் பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தவிகவினர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழக வெற்றிக் கழகத்தினரை கைது செய்த போலீசார். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்து நாகை மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். செருதூர் வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 25 மீனவர்கள் தாயகம் வருகை. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு.
ஒரு வருடமாகியும் துப்பு துலங்காமல் இருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு. அவிழாத மர்ம முடிச்சுகளை சிபிசிஐடி வெளிக்கொண்டு வருமா என உறவினர்கள் எதிர்பார்ப்பு. நாளை நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு. நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். முதுநிலை நீட் தேர்வு முறைகேடு புகாரில் கடந்த ஆண்டு 26 மருத்துவ மாணவர்கள் சஸ்பெண்ட். நீட் முறைகேடு தொடர்பாக சிபிஐ தேசிய தேர்வு முகமை இணைந்து நடத்திய விசாரணையில் அம்பலம். விடியல் பயண திட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை மாநகர பேருந்துகளில் 3,65,00,000 பெண்கள் பயணம். இதுவரை 132,91,00,000 பேர் பயணித்துள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். நெல்லை இருட்டுக்கடைக்கு உரிமை கோரிய 3ஆம் நபருக்கு நயன் சிங் மறுப்பு. இருட்டுக்கடையை நிர்வகிக்கும் கிருஷ்ணசிங்குக்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேமானந்த் சிங்குக்கும் தொடர்பு இல்லை எனவும் விளக்கம். ஈரோட்டில் வயதான தம்பதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. பல்லடம் கொலையை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசாரும் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு. பொள்ளாச்சி அருகே காதல் விவகாரத்தில் ஆனைமலை பேரூராட்சி திமுக துணைத் தலைவர் மகன் கடத்தல். சினிமா பாணியில் காரை பின்தொடர்ந்து சென்று மாணவரை காப்பாற்றிய உறவினர்கள். சென்னை பள்ளிக்கரணை அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் தம்பதி உயிரிழப்பு. புதிய இருசக்கர வாகனம் புக் செய்துவிட்டு சாலையோரம் நின்று கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். ஈரோடு அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய அணைக்கரை தரைப்பாலம். கரை புரண்டு ஓடும் வெள்ள நீரால் போக்குவரத்து துண்டிப்பு, பொதுமக்கள் அவதி. வாழப்பாடி அருகே மலை கிராம பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் வீடு இடிந்து சேதம். பெண் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயில் தாக்கத்தால் பண்ணைகளில் கோழிகள் தேக்கம். விற்பனை செய்ய முடியாமல் கோழி பண்ணையாளர்கள் கலக்கம். வந்தவாசி அருகே திரௌபதியம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி. மரத்தில் இருந்து வீசப்படும் எலுமிச்சை பழங்களை மடியேந்தி பெற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. களத்தில் சீறி பாய்ந்த காளைகளை திமிலை பிடித்து அடக்கிய காளையர்கள். திருப்பத்தூரில் அய்யனார் கோயில் புறவை எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம். எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். கோடை விடுமுறை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். இன்று முதல் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றம். கோடை விழாவையொட்டி கோத்தகிரியில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய 13வது காய்கறி கண்காட்சி தொடக்கம். காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை, காளை உள்ளிட்ட உருவங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள்.
சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா விழா கோலாகலம். 2ஆம் நாளில் பூப்பல்லக்கில் வீதி உலா சுவாமி அம்பாள் பக்தி பரவசத்துடன் தரிசித்த பக்தர்கள். திருக்கழங்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 63 நாயன்மார்கள் திருவீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். சித்திரை மாத வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் சோதனை நடத்தி 40க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். வரும் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவாவில் ஷிர்காவ் நகரில் உள்ள லைராய் தேவி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. கோவா லைராய் தேவி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. காஷ்மீரின் குப்வாரா, அக்னூர் உரி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே அத்துமீறிய பாகிஸ்தான். தொடர்ந்து 9வது நாளாக அடாவடியில் ஈடுபட்டவர்களுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தொடர்பு. தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் இருப்பதற்கான ஆதாரங்கள் NIA-க்கு கிடைத்துள்ளதாக தகவல். இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்து எண்ணிக்கை மார்ச் மாதம் 1,45,00,000 உயர்வு. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 8.79% அதிகரித்துள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தகவல். பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் ரஷ்ய பயணம் ரத்தாக வாய்ப்பு. ரஷ்யாவின் வெற்றி தின அணிவகுப்பில் இந்தியா சார்பில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் பங்கேற்பார் என தகவல். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம். பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.